சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ, சொல்லுங்க சார். போட்டோ தேடி பாத்தீங்களா? அந்த போட்டோ கிடைச்சிருச்சா? ஆமா சார், நீங்க கொடுத்த போட்டோவை ஒரு புது ஆப்ல அப்லோட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்ததுல அந்த போட்டோ கிடைச்சிச்சு சார். கிடைச்சிருச்சா? நிஜமாவா சார்? ஆமா சார், நீங்க ஒரு லேடி போட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தீங்க. இப்ப அந்த போட்டோல அவங்க கூட ஒருத்தர் இருக்கார் சார். அவர் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இருக்கார் சார். அவரையா தேடிட்டு இருக்கீங்க? ஆமா சார், அவர்தான். அந்த போட்டோவை டவுன்லோட் கொடுத்துருக்கேன் சார். இப்ப டவுன்லோட் ஆயிடும் சார். ஓகே, டவுன்லோட் ஆனதும் உடனே என் மொபைலுக்கு அனுப்பிச்சு வைங்க சார். சாரி சார், அதுல ஒரு சின்ன சிக்கல். என்னாச்சு சார்? நேத்து என் போனு கையில இருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சு சார். அதனால அந்த சர்வீஸ் கொடுத்துருக்கேன். அதுல இருக்க சிம்மை எடுத்து ஒரு பட்டன் போன்ல போட்டு தான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓ, இந்த போன்ல இருந்து போட்டோ சென்ட் பண்ண முடியாது சார். ஆனா என் போன் இப்போ இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆயிடும் சொல்லியிருக்காங்க. என் போன் வந்ததும் உங்களுக்கு உடனே அந்த போட்டோ அனுப்பிச்சு வச்சிடறேன் சார். ஓகே, எவ்வளவு சீக்கிரம் அனுப்பி வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க. நான் அந்த போட்டோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுது சார். மொபைல் கைக்கு வந்ததும் வேலை உங்களுக்கு அந்த போட்டோ அனுப்பி வைக்கிறதா சார். சார், நான் இதுக்கு எவ்வளவு பே பண்ணணும்? ஒரு 100 rupees கொடுங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், என்னால ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா எனக்கும் அதுல சந்தோஷம் தான் சார். நன்றி சார். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல செல்வா. ஒரே மர்மமாவே இருக்கு. எப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஓயும்? நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். அங்கிள், ஆண்டி, ஒரு குட் நியூஸ். என்ன மாப்ள? எல்லாரும் வாங்க. ஆண்டி, கவி, என்ன மாப்ள? என்ன என்ன மகேஷ், என்ன குட் நியூஸ்? சொல்றேன் ஆண்டி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆள் வரணும். அஞ்சலி, உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உங்ககிட்ட தான் அந்த முக்கியமான விஷயத்த சொல்லணும். அஞ்சலி, உங்க கையை கொடுங்க. எதுக்கு சார்? கையை கொடுங்க. உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு. என்ன மகேஷ் சொல்றீங்க? ஆமா ஆண்டி, அஞ்சலி ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு. கிடைச்சிட்டாருன்னா ஒண்ணுமே புரியல மாப்ள. மாப்ள, என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? அஞ்சலி ஹஸ்பண்ட பத்தி எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொன்னல, அந்த க்ளூவை வச்சுதான் இப்போ நான் அஞ்சலி ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எப்படி? இவரே எப்படி கண்டுபிடிப்பாரு? ஃபர்ஸ்ட் நான் க்ளூ என்னன்னு சொல்றேன். அஞ்சலி அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஒரு போட்டோ மறைச்சு வச்சிருந்தாங்க. அதை நான் பாத்திர கூடாதுன்னு சொல்லி அந்த போட்டோவை எரிக்க ட்ரை பண்ணாங்க. அவங்க அதை எரிக்கும் போது அதை நான் பாதியிலேயே புடுங்கிட்டேன், நெருப்பா அணைச்சிட்டேன். அன்லக்கிலி அந்த போட்டோல அவங்க ஹஸ்பண்டோட ஃபேஸ் முழுசா எரிஞ்சிருச்சு. அஞ்சலி இருக்கிற சைடு மட்டும்தான் அதுல மிச்சம் இருந்துச்சு. ஆனா அந்த போட்டோ பின்னாடி அந்த போட்டோ எடுத்த ஸ்டூடியோ பேரே இருந்துச்சு. அந்த ஸ்டூடியோ போன் நம்பரை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டூடியோக்காரனுக்கு போன் பண்ணி என்கிட்ட இருந்த பாதி போட்டோவை அவருக்கு அனுப்பி வச்சேன். அத அவர் மேட்ச் பண்ணி இப்ப அந்த போட்டோவோட காப்பி ஒண்ணு எடுத்துட்டாரு. அஞ்சலியும் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் இருக்கிற போட்டோ கிடைச்சிருச்சு. அந்த போட்டோவை இன்னும் ஒரு 1 hourல என் போனுக்கு அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. அந்த போட்டோ வந்ததும் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சிரும்.